ஹாய் வீவோஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ராஜராஜனை யாரா இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழப்பத்தில் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இது நம்ம யோசிக்கிற நேரம் கிடையாது, சீக்கிரமாக இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அலர் அடிச்சுட்டு ராஜராஜனை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அவரை செக் பண்ண டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, இவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காரு, நாங்கள் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் உயிர் பொழைப்பாரா இல்லையான்றதே எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே ஐசியூ வெளியில் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கார்த்தி வந்து சந்திராவை பார்த்து கேட்குறாங்க, இங்கே பாருங்க, உங்ககிட்ட அந்த அம்மா வந்து பேசினாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்திரா வந்து தெரியாத மாதிரி கேட்குறாங்க. என்ன நீ தேவையில்லாமல் ஏன் மேலே சந்தேகப்படுற மாதிரி பார்க்குற, அவங்களாம் என்கிட்ட வந்து எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, பொய் சொல்லாதீங்க, அவங்க உங்ககிட்ட மருத்துவ பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்கள் கிட்டலாம் சொல்லாமல் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த அம்மா வந்தாங்க தான், வந்து என்கிட்ட ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்களே தவிர வேறு எதுவுமே அவங்க என்கிட்ட கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அந்த அம்மா உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்ல, இதை கேட்டால் நம்ம சாம்புச்செடிக்கு செம்ம கோபம் வருது. அப்போ மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ள அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க, என் தங்கச்சியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என் தங்கச்சியை நீ பிரிக்கிறதுக்காக தேவையில்லாததெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லுங்க, அது மட்டும் இல்லாமல் அவரோட காரியத்தை சாதிக்கிறதுக்காக என் தங்கச்சை ஏன் முன்னாடி கெட்டவளா காட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம கார்த்திக்கு சமக்கவும் வருது. இங்கே பாருங்க அத்தை, நான் ஒன்றும் உங்களையும் உங்கள் தங்கச்சியும் பிரிக்கணும்னு நினைக்கவே இல்லை, அதுக்கான அவசியமும் எனக்கு கிடையவே கிடையாது, அந்த அம்மா இவங்க கிட்ட வந்து ரெஸ்ட் ரூம் போகணுன்னு தானே கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க, சரி அந்த அம்மாவை நான் நேரில் கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறேன், அந்த அம்மா உண்மையை சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாம்புச்சேரி சொல்கிறாங்க, முதல்ல அந்த அம்மா வந்து உண்மையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சந்திராவுக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவன் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறான், ஒருவேளை அந்த மீனாட்சியை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னீங்களான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து பயங்கர குழப்பத்தில் இருக்க. அப்போ தான் மயில்வாகனம் வந்து சாம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கண்மூடித்தனமா எல்லார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறனால தான் இந்த மாதிரி நிலைமையில நம்ம இருக்கோம், நீங்கள் மட்டும் கார்த்தி சொன்ன பேச்சை அப்போவே கேட்டிருந்தீங்கன்னா அந்த மருதை பற்றி நல்லா விசாரித்து அவன் சரியான அயோக்கியன் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சு நம்ம அப்பமே அவனை வீட்டை விட்டு துரத்தி இருந்திருக்கலாம், இவ்வளோ தூரம் மாமாவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்க விட்டுருக்க மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் சொல்ல, இதை கேட்ட சாம்புச்சேரிக்கு பேச்சே வரல. அப்போதான் ரேவதி சொல்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி மாமா பேச்சு வரும், நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேனே கார்த்தி மாமா நல்லவர், அவர் குடும்பத்துக்கு நல்லது தான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு, ஆனால் அம்மா எங்கே அவரை நம்புகிறாங்க, ஆனால் இப்போ தெரியும் கார்த்தி மாமா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு தெரியுமாமா, என் வாழ்க்கை இப்போ காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணமே கார்த்தி மாமா தான், கார்த்தி மாமா மட்டும் ரிஸ்க் எடுத்து இப்படியெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னொரு என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, இனிமேட்டாவது மாமாவை நம்புங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புச்சேரி சொல்கிறாங்க, ரேவதி உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, விடு ரேவதி, இவங்களுக்குலாம் பட்டாதான் தெரியும், இவங்க அவங்க தங்கச்சை நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மாதிரி அவங்க தங்கச்சை பற்றி உண்மையெல்லாம் தெரிய வந்தாதான் அவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதிக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிறீங்க, சித்தி அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி விடு, முதல்ல மாமா உயிர் பொழைச்சி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சந்திராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இது, இந்த கார்த்தி வேற அந்த மீனாட்சியை கூட்டிகிட்டு வரேன்னு வேற சொல்கிறான், மீனாட்சியை கூட்டிகிட்டு வந்தால் அவ்வளவு தான், அவன் என்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் புட்டுன்னு அக்கா கிட்ட வச்சிருவாளே, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சந்திரா ஒரே குழப்பத்தில் இருக்கும்போது தான் நம்ம சிவனாண்டிக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இங்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சு, அந்த மருது பையன் தேவையில்லாமல் மாமாவை கத்தியால் குத்திட்டு போயிட்டான், இப்போ அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சந்திரா உன் அக்காவுக்கு கடவுளாக பார்த்து சரியான தண்டனை கொடுத்துட்டாரு போல, நம்ம ரெண்டு பேரையும் பிரித்து அந்த சாம்புச்சேரியோட தாலி இறங்க போதுன்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இன்னும் டாக்டர் வந்து தெளிவான முடிவு சொல்லலை, அவங்க உயிர் பொழைக்கவும் சான்சஸ் இருக்கு, அதுக்கு மீறி ஏதாவது நடக்கவும் சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஒருவேளை உயிர் பொழைச்சி வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், அவர் உயிர் பொழைக்கவே கூடாது, என் அக்கா கதறதை நான் பார்த்து ரசிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஃபோனில் பேசுகிறத எவனாவது ஒட்டு கேட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும், வாங்க நம்ம நேரில் பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சிவனாண்டியை பார்க்க போகிறாங்க. அப்போ தான் மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எப்பா இந்த சின்னத்தை முழிக்கிற மொழியே சரியில்லைப்பா, எனக்கு என்னமோ அந்த மருது கூட சின்னத்தைக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சந்தேகப்படுறது கரெக்டு தான், ரேவதி வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தானே முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருதோட கேரக்டர் தெரிஞ்சும் ரேவதிக்கு மருதுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ரேவதியோட வாழ்க்கையை வீணாக்கணும் தானே அவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல இதை கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, சீக்கிரமாக இந்த மீனாட்சி அம்மாவை கூட்டிகிட்டு வாப்பா, நம்ம அத்தை கிட்ட எல்லா உண்மையும் நிரூபிக்கணும், அப்பயாவது அத்தை மண்டையில் உரைக்கி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து சிவனாண்டியை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அந்த ராஜராஜன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டலில் இருக்கான், நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், இந்த ஊர் மக்கள்லாம் கும்பாபிஷேகம் எப்படா நடக்கும் தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ராஜராஜன் பொழைக்க மாட்டான், அவன் செத்து போயிட்டா இந்த கும்பாபிஷேகம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையே கிளப்பி விடுங்க, அப்போது அது பெரிய பிரச்சனையாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, சரி சந்திரா, ஒருவேளை அந்த ராஜராஜன் உயிர் பொழைச்சி வந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம சந்திரா சொல்கிறாங்க, அவர் உயிர் பொழைச்சி வரவே கூடாது, அவர் இப்படியே போய் சேர்ந்துடணும், அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து மீனாட்சி அம்மாவை போய் பார்க்குறாங்க. மீனாட்சி அம்மா அப்போ தான் மயக்கத்துலேருந்து தெளிகிறாங்க. அப்போ மீனாட்சி அம்மா கிட்ட கார்த்தி எல்லா விஷயத்தையுமே கேட்குறாங்க, நீங்கள் எங்கள் அத்தையோட தங்கச்சி சந்திரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மீனாட்சி அம்மா சொன்னாங்க, ஆமாம் சார், நான் வந்து அவங்கக்கிட்ட எல்லா உண்மையுமே மருதை பற்றி சொன்னேன், ஆனால் அவங்க எதையுமே கண்டும் காணாத மாதிரி விட்டுட்டாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட அப்போமே நான் சொன்னதை சாம்புடீஸ்வரி மேடம் கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ராஜராஜன் ஐயாவுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்க விட்டுருக்க மாட்டாங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கிட்ட கார்த்திக்கு செம்ம கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே எங்கள் அத்தை கிட்ட வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மீனாட்சி அம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக தம்பி, நீங்கள் என்னோட பொண்ணு வாழ்க்கையவே காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஒரு நன்றி கூட நாங்கள் செலுத்தலைன்னா எப்படி தம்பி, நான் கண்டிப்பாக வந்து சாம்புடீஸ்வரி மேடம் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சியை கூட்டிகிட்டு வராங்க. அப்போது சாம்புடீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், கார்த்தி தம்பி சொல்கிற எல்லாமே உண்மை தான், அது மட்டும் இல்லாமல் நான் மண்டபத்தில் கார்த்தி தம்பி கிட்ட என் பொண்ணுக்கு நினைவு வந்துருச்சுன்னு சொல்ல வரும்போது சந்திரா அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. சந்திரா அம்மா கிட்ட நான் மருதை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொன்னேன், ஆனால் அவங்க எதையுமே காது கொடுத்து கூட கேட்கல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாம்புடீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுச்சு, என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மீனாட்சி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி சாம்புடீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இப்போயாவது தெரியுதா அத்தை, நான் ஒன்றும் உங்களையும் உங்கள் தங்கச்சும் பிரிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை, சின்னத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவங்க எதுக்காக மறைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா, கார்த்தி மாமா சொல்கிறது யோசிக்கிற விதமாக தானே இருக்கு, அவங்களுக்கு மருது கெட்டவன்னு ஆரம்பத்திலே இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை எதுக்காக நம்ம கிட்ட சித்தி மறைச்சாங்க, நீங்கள் அவங்கள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம சாம்புடீஸ்வரிக்கு ஒரு பக்கம் குழப்பமாக இருக்குது. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, சும்மா உங்கள் தங்கச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, என் வாழ்க்கை இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க எப்படி அந்த மருதி என் கழுத்தில் தாலி கட்ட சம்மதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்டதுமே சாம்புடீஸ்வரிக்கு அப்படியே மண்டை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. உடனே சந்திராவை கூப்பிடுறாங்க, சந்திரா இங்க வா, அந்த அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ சந்திராவுக்கு வந்து என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அட பாவி கார்த்தி, நான் கூட சரி அந்த அம்மாவை நீ ரொம்ப நேரம் கழிச்சு தான் கூட்டிட்டு வருவா, அதுக்குள்ள நம்ம ஏதாவது பிளான் பண்ணலான்னு பார்த்தா உடனே கூட்டிட்டு வந்து இப்படி என்னை மாட்டி விட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்திராவுக்கும் இந்த விஷயத்துல தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சாம்புடீஸ்வரி சந்திராவை உண்டியில்தான் தான் பண்ண போறாங்க, அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதிக்கு எப்பதான் பழையசெல்லாம் ஞாபகம் வரப்போதுன்னு தெரியல, ரேவதிக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகத்தில் வந்தால் இன்னும் எபிசோட் வந்து சூப்பராக இருக்கும், அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.